ஞாபகம் வருதே ஞாபகம் அடே அதான் மஹிந்த ராஜபக்ஷ அந்த விஜயராம அந்த வீட்லேருந்து அந்த அனுப்பினேடா இப்போ அவர் தங்கல்ல கால்டன் வீட்டுக்கு போகிறார் அவர் சொந்த வீட்டுக்கு பாவேனாடா அந்த மனுஷன் மஹிந்த ராஜபக்ஷன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பிராண்டு இல்லாவலியாகின மஹிந்த ராஜபக்ஷே சுற்றி நிற்கவங்கடா சுற்றி நிற்கிறவங்களா அது சொல்கிறேன் அது சில அறவாசி கரவாசி 150 வீரம் மஹிந்த ராஜபக்ஷில் பேரை நாசமாக்கின்னு அந்த 3 பிள்ளைகளும் ஒத்த நாங்கள எலெக்ஷன் கேட்டு அங்கே ஆட்டுறாயின்னு அப்புறம் ரொக்கட் அனுப்புன்னு சொல்லி மக்களோட சல்லி அநியாயமாக்கி இன்னும் ஒருத்தர் அடுத்து அப்படி அந்த களவில் அந்த இந்த எக்ஸாம் எழுதி அப்புறம் ஆவிக்கு அமுதா பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி பலங்க எல்லாமே பைபோஸாக செஞ்சு அந்த மனுஷன் பேரை புள்ளையில 150 அங்கே ஆக்கினேன் அப்புறம் இன்னும் 125 அந்த கோட்டாபே வந்து அவன் நாசமாக்கின மஹிந்த ராஜபக்ஷோட பேரை 100 அவர் வந்து 2 வருஷம் வந்து ஆட்சி செஞ்ச பட்டே பட்டுனா ஈக்கிய கொஞ்சம் பேரையும் இல்லாமல் ஆக்கி போட்டவன் மஹிந்த ராஜபக்ஷ பிராண்ட் இல்லாமல் ஆக்கினேன் 25 சுற்றி நிற்கிய எட்டாவு பெட்டாவு கிச்சாவு பிட்டாவு கஞ்சா அடிக்கவனும் என்சாரி போலீஸுக்கு மாட்டினா மஹிந்த ராஜபக்ஷோட பேரை சொல்லு என்சாரி பார்த்தாலே சேர்ந்தவனும் என்சாரிண்டாக்க மஹிந்த ராஜபக்ஷன்னு சொல்லு அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த மனுஷன்ட பேரை நாசமாக்கி இல்லா வழி ஆக்கினேடா அதெல்லாம் மெய்த்தானோ அப்படி இல்லாமல் இந்த யுத்தம் முடிஞ்சா போகிறோம் இவர் இனவாதத்தை தூண்டாமல் இந்த நாட்டை கட்டி எழுப்பி கொல்ட்டி ஆக்கிந்தாக்க இன்றைக்கு இந்த ஊட்டால் வெளியே போடு டைம் தாண்டா 2வது அடகலை தொடங்கு மனுஷர் ஒன்றும் குழம்பாமல் கூலா நின்று இவர் வெளியே போனதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லி சேப்பான்னு எதுக்குன்னு தெரியுமா மனுஷருக்கு தெரியும் இவர் எங்கட நாட்டுக்கு செஞ்ச வேலையெல்லாம் மனுஷருக்கு இப்போ தெரியும்டா அது தாண்டா மனுஷரை உத்கோஷன் அரகால ஒன்றுமே பண்ணலே அப்படி இல்லையடா முந்தி இந்த அவரோட பிராண்டுக்கு வீட்லேருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அரசாங்கத்தால் உத்தரவு கொடுத்தோடனே நாடெல்லாம் குழம்பி அப்படி இப்படியாகி நேபாள் மாதிரி ஆகிக்கணும் அப்படி ஆகலாத மனுஷருக்கு தெரியும் இவர் இனவாதத்தை தூண்டி அங்கே நீங்கள் இதாக்கி மனுஷருக்கு இடையில பிரிவினை உண்டாக்கி இதாக்காமல் நாட்டை கணக்காக செஞ்சுக்கும் போயிட்டிருந்தா இந்த மட்டுக்கோ நீ சொல்லி மாதிரி 2ஆம் அரங்களை தான் அவர் வெளியே போடு டைம் தொடங்கிக்கும் 2ஆம் அரங்கள் அப்படி ஒன்றும் இல்லை நீ சைலண்ட் ஆகிட்டு நாடு அடுத்ததுடா 150 பேர் மட்டும் பொடி கார்டு ஆக்கத்துக்கு சோறு கறியல் ஆக்கத்துக்கு 16 கோக்கிமார் அதுக்கு ஒரு தோட்டம் வெளிசாக்கத்துக்கு வேறு அவங்களோட நாய் குளிப்பாட்டத்துக்கு வேறு அது மாதிரி மாதக்கணக்கு லட்சக்கணக்கு ஒரு மாதத்துக்கு கோடி கணக்கு வேறு செலவு லைட் பில் அங்கலை தண்ணி பில் அங்கலை எல்லாம் நாங்கள் சம்பாதிக்க சல்லியாலேடா முன்னாள் ஜனாதிபதிமார் எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டீங்க சந்திரிகா கூட்டாபே அவன் இவன் மஹிந்த எல்லாத்தையுமே நாங்கள் சம்பாதிக்க எங்கட சல்லியாலேடா மெயின்டைன் பண்ணி கொண்டீங்க விளங்கினா அடுத்தது இப்போ நிற்க ஜனாதிபதி சைன் பண்ணி ஜனாதிபதி மாறுட முன்னாள் ஜனாதிபதி மாறுட அந்த சலுகை எல்லாம் இல்லாமாக்கின இவருக்கும் கூட சேர்த்து தாண்டா சைன் பண்ணின இப்போ நிற்கவருக்கும் கூட சேர்த்து தான் இவர் சைன் பண்ணி கொண்ட இவரும் ஒரு காலத்துக்கு அந்த பென்ஷன் போகிற ஜனாதிபதி தானே இவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகை தான் இவரே சைன் பண்ணி இல்லாமல் ஆகிக்கொண்ட அப்படி ஒரு தலைவர் இதுக்கு முந்தி வந்தாடா எங்களுக்கு கிடைக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் சொல்லுற மாதிரி நீதி சமைச்சா இல்லை அந்த வகையில் இவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் நாங்கள் இவர் சைடுக்கு இழுத்து இவரை கட்சிக்கு பேசியது இல்லை இவர் செஞ்சவே இல்லை நாட்டு மக்களோட சல்லியேடா சம்பாதிக்க சல்லியை வெட்டுக்கும் டேக்ஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் அடித்து எடுத்து இவங்களுக்கு தானேடா செலவழிக்க 5 வருஷம் பார்லிமெண்ட்டில் முக்கி நின்றுட்டு அப்படியே விலகி போனால் அப்புறம் சாகாட்டி அவனுக்கு வந்து இது கிடைக்கிய சம்பளம் கிடைக்கிய பாரு எப்படின்னு சொல்லி இவங்களோட ரூல்ஸு அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு அவங்களும் பழகிடா அது இல்லாமல் லெவலில் வெளிமினோன்னு எஸ் சார் ஒருத்தர் சல்யூட் அடிக்கணும் ஒருத்தர் இப்படி ஆகணும் ஆக்கி கொடுக்கணும் தின்னணும் மசாஜ் பண்ணதுக்கு ஒருத்தர் நாயக்குள் பட்டத்தை ஒருத்தர் அந்த வாழ்க்கைக்கு பழகியோ அதுதான் கேஸ் இப்போ நீ இப்போனா ஒன்றும் இப்போ நீ வயசுக்கு போனாலும் ஒன்றும் கூட புள்ளை பார்க்குமேடா அது மாதிரி தானே 3 பொடிய மாதிரி அவங்க பார்த்துக்கணும் அவர் வீட்டுக்கு போனாக்க நீயே சும்மா தடமாறா மீறி விளங்கினா These nuts